ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கீர்த்து. இன்றைக்கி நம்ம ரோட் சைடில் இருக்க மாதிரி எக்ஸாக்ட்லி அதே மாதிரியான ஒரு மசாலா பூரி எப்படி வீட்டிலே கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் 2 மெத்தட் சொல்லியிருக்கேன். ஒன்று கொஞ்சம் வேலை அதிகம், இன்னொன்று வந்து சுத்தமாக வேலையே இல்லாத ஒரு ரெசிபி. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்போலாம் வீடியோஸ் போடுறேன்னா அப்பப்போலாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபர்ஸ்ட்டு முன்னாடி நாள் நைட்டே வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பட்டாணி வேணுமோ அந்த பட்டாணியை வந்து இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றி. இது வந்து ட்ரைடு பட்டாணி, நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா அப்பயே கூட செஞ்சுக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நைட் ஃபுல்லாக ஊற வச்சிடலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இந்த மாதிரி நல்லா ஊறி பெருசாக இருக்கும். இதை வந்து ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஸோ தட் அந்த ஒரு ஸ்மெல்லெல்லாம் போயிடும். வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு எம்டி குக்கரில் இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கூட தேவையான அளவு உப்பு, இது கூடயே வந்து இது ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக வச்சிடலாம். இது ஒரு 5லேருந்து 6 விசில் வர வரைக்கும் நல்லா வேகட்டும். ஸோ 5 விசிலுக்கு அப்புறமா கேஸ்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இதில் இருக்க தண்ணியை மட்டும் ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம திருப்பி யூஸ் பண்ணுவோம் அதை. இப்போது இது வெந்துடுச்சான்னு செக் பண்ணிடலாம். ஏதாச்சும் ஒரே ஒரு பட்டாணியை மட்டும் லைட்டாக எடுத்து நசுக்கி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா நசுங்கும், நல்லா மாவு மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த பட்டாணியை வந்து லைட்டாக இந்த மாதிரி நசுக்கி விட்டுருங்க. இதில் வந்து 2 மெத்தட் இருக்குது. இதை மசிச்சு இதை ஃபுல்லாக அப்படியே வந்து நம்ம குழம்பு செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தடை வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்ப்பீங்க. இப்போ வந்து ஃபுல்லாக மசிச்சு விட்டதுக்கப்புறம், ஃபுல்லாக நசுக்கி விட்டதுக்கப்புறம் இந்த அளவுக்கு இருக்குது. கொஞ்சம் நசுங்கி கொஞ்சம் நசுங்காமல் அந்த மாதிரி இருக்குது. இப்போது இதை வந்து ஒரு எம்டி மிக்ஸி எடுத்துக்கிட்டு இதில் பாதியை மட்டும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. பாதி தான் அரைக்கணும், மீதி வந்து குக்கரில் இருக்கட்டும். இப்போ அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது. இப்படி அரைச்சி நம்ம குழம்பு வச்சோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப க்ரீமியாக திக்காக இருக்கும். ஸோ நம்ம வந்து பட்டாணியாக ஓரளவு ரெடி பண்ணி வச்சாச்சு. இதுக்கப்புறம் இருக்க குழம்பு செய்கிற ப்ராசஸ் வந்து ஒரு 2 மினிட்ஸில் முடிஞ்சிடும். ஸோ இதை வந்து இப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம பூரி செய்கிறத வந்து பார்த்துடலாம். இப்போ பூரி செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு தண்ணியை சூடு பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் ஹீட்டாக இருந்தால் மட்டும் போதும். நெக்ஸ்ட்டு ஒரு எம்டி பவுலில் 1 கப் ஆஃப் ரவை எடுத்துக்கிறேன். இது வந்து நார்மல் ரவை, ரோஸ்டட் கிடையாது. அடுத்து ஒரு 4 டீஸ்பூன் ஆஃப் மைதா மாவு. டீஸ்பூனில் சேருங்க, டேபிள் ஸ்பூன் இல்லை, டீஸ்பூன் 4 டீஸ்பூன். இப்போது இதை லைட்டாக இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு அடுத்து வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இது கூட உங்களுக்கு வேணும் அப்படின்னா பேக்கிங் சோடா கூட ஒரு 2 பிஞ்ச் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க வேணும்னா. அடுத்து வந்து நம்ம ஹீட் பண்ணி வச்சுருக்க தண்ணியை உள்ளே போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். இதை நல்லா பிசைஞ்சு ஒரு பால் மாதிரி கொண்டு வந்துடலாம். இதில் நான் சொன்ன மாதிரி மைதா மாவு வந்து 4 டீஸ்பூன், ஓகேவா, டேபிள் ஸ்பூன் கிடையாது, டீஸ்பூன், ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணுங்கள். 1/2 கப் ஆஃப் ரவை எடுத்தீங்க அப்படின்னா 2 டீஸ்பூன். 1 கப் ஆஃப் ரவை இன்றைக்கி எடுத்துருக்கிறதுனால நம்ம 4 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து மைதாவை கம்மியாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். மைதா வந்து ஜஸ்ட் ஃபார் பாண்டிங் மட்டும்தான். இப்போ பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் ஆஃப் எண்ணெய் மேலே வந்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு, ஒரு க்ளீனான காட்டன் கிளாத் வச்சு இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. இது ஒரு 15 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாவு வந்து நல்லா ஹார்டனாக இருக்கும், நல்லா கட்டியாக இருக்கும். கட்டியாக இருக்குது அப்படின்றதுக்காக மறுபடியும் பிசைஞ்சு இதை வந்து சாஃப்ட் ஆக்கிடாதீங்க. இப்போ இந்த மாவை வந்து நல்லா சப்பாத்தி மாதிரி நல்லா உருட்டிக்கலாம். இது வந்து ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ இதை வந்து ஒரு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த குட்டி குட்டி ரவுண்ட் பீசஸ் ஆஃப் மாவை வந்து ஒரு எம்டி பிளேட்டில் வந்து இந்த மாதிரி போட்டு நல்லா ஆற விட்டுருங்க. இது ஒரு 30 to 40 மினிட்ஸ் நல்லா ஆறணும். இது எந்த அளவுக்கு ஆறி இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து நல்லா புஷ்ஷுன்னு கிறிஸ்பியாக வரும். ஸோ எண்ணெய் காய வச்சுட்டு இந்த மாதிரி போட்டு எடுத்துருங்க. எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஹீட் இல்லாமையும் இருக்கக்கூடாது, ஒரு மிதமான சூட்டில் இருக்கணும். போட்டோடனே இந்த மாதிரி புஷ்ஷுன்னு வரும். நீங்கள் வந்து பேக்கிங் சோடா போட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே புஷ்ஷுன்னு வரும். நம்ம இதில் ஆட் பண்ணல, நீங்கள் வேணும்னா பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணிக்கலாம் நம்மளோட மாவில். ஸோ இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா பூரியவும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, பூரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ மசாலாவுக்கு ஒரு எம்டி கடாயில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக 2 ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இதோட மிகப்பெரிய சீக்ரெட்டே வந்து சிக்கன் மசாலா தான். நானும் நிறைய மசாலா ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், பட் சிக்கன் மசாலா வர டேஸ்ட் வந்து வேறு எந்த ஒரு மசாலாலையும் வரமாட்டேங்குது. ரோட் சைட் பானிபூரி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சிக்கன் மசாலா கண்டிப்பாக ஆட் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர் இது. அடுத்து வந்து 1 ஸ்பூன் அளவு சாட் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூடவே வந்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம எல்லாத்துலேயுமே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இதில் வந்து உப்பு ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. நம்ம கடைசியாக டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம மசிச்சு வச்சுருக்க, அதாவது கொஞ்சம் நசுக்கி வச்சுருந்த பட்டாணியை சேர்த்து கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பட்டாணியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூடயே வந்து பட்டாணி வேக வச்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நார்மல் வாட்டர் கொஞ்சம் இது ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு ஆட் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக கலந்து விட்டுருங்க. இப்போது கொஞ்ச நேரம் கழித்து இது நல்லா கொதி வரும். இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ வந்து உப்பு டேஸ்ட் பார்த்து உப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு கப்பில் ஒரு 2 ஸ்பூன் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவு கிடையாது, இது வந்து கோதுமை மாவு எடுத்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஸோ கலக்குனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன் இந்த கோதுமை மாவு சேர்க்குறோம் அப்படின்னா, நம்ம ரோட் சைட் ஷாப்ஸில் வந்து நம்மளோட பட்டாணி குழம்பு வந்து நல்லா வளவளான்னு இருக்கும். அதோட சீக்ரெட் வந்து இதுதான். இதை வந்து உள்ளே ஊற்றி கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு மேலே டாப்பிங்க்கு இது 3 நான் எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக துருவி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து மாங்காயில் வந்து ஒரு 1/4 சைஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன் நான், ரொம்ப வேணாம். இதை மட்டும் நல்லா துருவிக்கலாம். அடுத்து வந்து ஒரு 1/2 வெங்காயம், நான் காமிச்சதில் 1/2 வெங்காயம் மட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ வந்து பிளேட்டிங்க்கு ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பட்டாணி குழம்பு கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம். நான் வந்து ரொம்ப திக்காக செஞ்சுருக்கேன். இது நம்ம வீட்டிலே செஞ்சுருக்கிறதுனால பட்டாணி ரொம்ப ஹெல்த்தி அப்படின்றதுனால நிறைய பட்டாணி போட்டு ரொம்ப க்ரீமியாக கட்டியாக செஞ்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்மளோட பூரி எவ்வளோ சூப்பராக நல்லா மொறுமொறுன்னு ரெடியாக இருக்குது பாருங்கள். ஸோ இதையும் மேலே போட்டுடலாம், இந்த பட்டாணிக்கு மேலே. அடுத்து இன்னொரு லேயர் ஆஃப் இந்த பட்டாணி போட்டுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கேரட், அப்புறம் மாங்காய், அவ்வளோதான். நம்மளோட டாப்பிங்ஸ் எல்லாத்தையும் போட்டு அவ்வளோதான். நம்மளோட ஃபர்ஸ்ட் மெத்தட் ஆஃப் பானிபூரி ரெடி ஆகிடுச்சு. எக்ஸாக்ட்லி ரோட் சைடில் கிடைக்கிற அந்த ஒரு டேஸ்ட்டு இதில் கிடச்சிச்சு. பட்டாணி மட்டும் கொஞ்சம் திக்காக இருக்குது. நம்ம வீட்டிலே செய்கிறதுனால பட்டாணி நான் கொஞ்சம் திக்காக செஞ்சுருந்தேன். நீங்கள் வந்து ரோட் சைடு மாதிரி தண்ணியாக வேணும்னா நிறையா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருங்க. ரோட் சைடு மாதிரி அப்படியே இருக்கும். இப்போ நம்மளோட செகண்ட் மெத்தட் வந்து சுத்தமாக வேலையே கிடையாது. இது வந்து பானிபூரி அப்பளம், அதாவது வடாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இதை வந்து இந்த மாதிரி சேம் எண்ணெயிலே போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நீங்கள் வந்து ரொம்ப நேரம் மாவு பிசைஞ்சு அதை ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை உருட்டி காய வச்சு இந்த வேலைலாம் செய்ய வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ரோட் சைட்லலாம் இதை தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போது இதுக்கு வந்து நான் கொஞ்சம் பட்டாணியை தண்ணியாக செஞ்சு வச்சுருக்கேன்.
ஸோ ஃபஸ்ட்டு பட்டாணி, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் அந்த பூரியை பார்ப்பீங்க எவ்வளோ மொறுன்னு வந்திருக்குன்ட்டு. ஸோ இதுதான் எக்ஸாக்ட்லி ரோட் சைட்ஸில் இருக்க அந்த பானிபூரி. நிறைய பேர் வந்து இந்த ப்ராசஸ், அதாவது மாவு பிசைஞ்சும் செய்கிறாங்க, இதையும் செய்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த 2 மெத்தட். 2வது மெத்தட் தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன், ஏன்னா நான் ஒரு சோம்பேறி. ஸோ அவ்வளோதான். இது கூடயே வந்து நீங்கள் கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. கடையில் வந்து கொஞ்சோண்டு பூரி நிறைய கார்ன்ஃப்ளேக்ஸ் போடுவாங்க. நம்ம வீட்டிலே செய்கிறோம் அப்படிங்கிறதுனால நமக்கு வேணுன்ற அளவுக்கு பூரி போட்டுட்டு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளேக்ஸ் போட்டு இந்த மாதிரி நீங்கள் பிளேட்டிங் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிக்கலாம். மேலே அதே மாதிரி டாப்பிங்ஸ் எல்லாமே பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதுதான் 2 மெத்தட்ஸ் ஆஃப் பானிபூரி ரெசிபி. ஸோ நான் நிறைய மெத்தட்ஸை ட்ரை பண்ணி எனக்கு ஒர்க் அவுட் ஆன டேஸ்டான 2 மெத்தட் ஆஃப் ரெசிப்பியை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது 2த்தில் உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ அந்த சிக்கன் மசாலா தான் ஒரு சீக்ரெட் ஆஃப் அந்த பட்டாணி குழம்பு. ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.